மூத்த பத்திரிகையாளர் மற்றும் யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டுல தூய்மை பணியாளர்கள் போர்வையில ஒரு சில மர்ம நபர்கள் சவுக்கு சங்கர் வீட்டுக்கு அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மலம் கலந்த சாக்கடை நீரெல்லாம் வீடு ஃபுல்லா ஊத்தி விட்டுருக்காங்க. அப்போ அந்த வீட்டுல சவுக்கு சங்கருடைய அம்மா மட்டும்தான் இருந்திருக்காங்க. அவங்களுடைய மொபைல் போனை புடுங்கி அந்த மொபைல் போன்ல இருந்தே சவுக்கு சங்கருடைய அம்மா மொபைல் போன்ல இருந்தே சவுக்கு சங்கருக்கு வீடியோ கால்லாம் பண்ணி மிரட்டி இருக்காங்க. பயங்கரமான அட்டூழியங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இதே நாள்ல வடக்குல குணால் காம்ரா சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன் கம் ஒரு பைத்தியக்கார ஒருத்தன் இருக்கான். அவன் எப்ப பார்த்தாலும் இந்தியாவிற்கு எதிராக பாஜகவிற்கு எதிராக தான் கத்திட்டு இருப்பான். அவர் ரீசெண்டா ஏக்நாத் ஷிண்டே இருக்கார் இல்லையா, அவருக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்லியிருந்தான். அதனால காண்டான ஏக்நாத் ஷிண்டே ஆதரவாளர்கள் அவருடைய ஒரு ஸ்டூடியோவை அடிச்சு நொறுக்கி துவம்சம் பண்ணியிருக்காங்க. பட் நாம இன்னைக்கு இந்த சவுக்கு சங்கர் விவகாரம் மட்டும்தான் பார்க்க போறோம். ஏன்னா இதுல நம்ம கவர் பண்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஏன் இந்த அட்டாக் நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா, இத மாதிரியான கேவலமான வேலையை பார்த்தது யாரு, இந்த சம்பவத்தை தொடர்ந்து சவுக்கு சங்கர் எடுத்த அதிரடியான நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கறதை குறித்து தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா டீடைல்டா பார்க்க போறோம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். 2021 தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா, அந்த காலகட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இத மாதிரி பேசியிருந்தாரு. சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். ஐயா முதலமைச்சர் ஐயா, தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்குன்னு எதிர்கட்சிகள் முதல் தமிழகத்துல இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. கொலை கொள்ளை கற்பழிப்புன்னு தினம் தமிழகத்துல ஏதாச்சும் ஒரு சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. தமிழகத்துல பல பயங்கரவாதிகளை கைது செஞ்சிருக்காங்க. போதைப் பொருட்களை விற்கிறவனையும் கைது செஞ்சிருக்காங்க. இவ்வளவு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குயா. உங்களுடைய இரும்பு கரத்தை எங்கதாயா வச்சிருக்கீங்க? எப்பதான் ஐயா அந்த இரும்பு கரத்தை எடுத்து உபயோகப்படுத்துவீங்க? ரைட், நாம மேட்ருக்கு வரலாம். 2021 தேர்தல்ல திமுக தான் வின் பண்ணணும், திமுக தான் தமிழகத்துல ஆளுங்கட்சியா வரணும்னு ஏகப்பட்ட பேர் வேலை பார்த்தாங்க. அப்படி வேலை பார்த்தவங்கள ஒரு முக்கியமான நபர் தான் இந்த டுபாக்கூர் டுபுக் சங்கர். இரவு பகல் பாராம தூங்காம திமுக ஆட்சிக்கு வரணும்னு இந்த டுபாக்கூர் டுபுக் சங்கர் வேலை பார்த்துட்டு இருந்தான். திமுக தமிழகத்துல ஆளுங்கட்சியா வரணும் அப்படிங்கிறதுக்காக பாஜகவையும் அதிமுகவும் எவ்வளவு தரைக்குறைவா பேச முடியுமோ அவ்வளவு தரைக்குறைவா இவன் பேசிட்டு இருந்தான். திரு கிஷோர் கே சுவாமி அவர்களை குண்டாஸ் ஆக்ட் கீழே கைது செஞ்சாங்க இல்லையா, அந்த நேரத்துல இவன் சந்தோஷமா அதை பத்தின பதிவுகள்லாம் போட்டு கொண்டாடிட்டு இருந்தான். அதே மாதிரி நம்முடைய மாரிதாஸ் அண்ணாவை கைது செய்யும் பொழுதும் கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருந்தான். அந்த நிலை இப்போ இவன் சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சி மூலியமா இவனுக்கே நடக்குது பாத்தீங்களா. இதுதான் கர்மான்னு சொல்லுவாங்க. சென்னை கீழ்ப்பக்கத்துல யூடியூபர் சவுக்கு சங்கர் அவருடைய வீடு இருக்கு. இவரு தூய்மை பணியாளர்களை தப்பா பேசினாரு அப்படிங்கறதுனால ஒரு சில மர்ம நபர்கள் தூய்மை பணியாளர் வேஷம் போட்டுக்கிட்டு இவருடைய வீட்டுல அத்துமீறி நுழைஞ்சு வீடு ஃபுல்லாவே சாக்கடை நீரை ஊத்திட்டு போயிருக்காங்க. சாக்கடை தண்ணி ஊத்துனது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களையும் சூறையாடிட்டு போயிருக்காங்க. இது பத்தி சவுக்கு சங்கர் என்ன சொல்றான்னா, ஒரு 50க்கும் மேற்பட்ட நபர்கள் நான் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இது மாதிரியான அட்டகாசங்கள்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நான் வீட்டுல இருந்து வெளியே போன 5 நிமிஷத்திலேயே இவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள வந்து வீட்டினுடைய கதவை உடைச்சு வீட்டுக்குள்ள வந்து ஹால்ல பெட்ரூம்ல கிச்சன்ல சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே இந்த சாக்கடை நீரை ஊத்திட்டு போயிருக்காங்க. அது வெறும் சாக்கடை தண்ணி இல்லைங்க, மலம் கலந்த சாக்கடை நீரை ஊத்திட்டு போயிருக்காங்க. அங்க என்னதான் நடக்குது அப்படிங்கிறதுக்காக நான் எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி விசாரிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்துல எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது எங்க அம்மா கிட்ட இருந்து அந்த போனை பிடுங்கி அவனுங்க அங்க இருந்தவனுங்கெல்லாம் வீடியோ காலை ஆன் பண்ணி என்ன வீடியோ கால்ல மிரட்டினானுங்க. இது மாதிரிலாம் நடக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா உடனடியா நான் காவல்துறைக்கு போன் பண்ணி இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் சொன்னேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு உதவியாளரும் ஒரே ஒரு காவலரும் மட்டும் வந்தாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் கவர் பண்றதுக்காக ஒரு சில ஊடகங்கள் அங்க போயிருக்காங்க. அங்க போன ஊடகங்கள் மீதும் அவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க. யார் இவங்களை இது மாதிரிலாம் செய்யறதுக்கு தூண்டி விட்டாங்க அப்படின்றத நான் விலைக்கு சொல்லணுன்ற அவசியம் கிடையாதுன்னு நம்முடைய டுபாக்கூர் டுபுக் சங்கர் சொல்லியிருக்காரு. இந்த சம்பவத்திற்கு எதிராக தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு. திமுக ஆட்சியின் ஊழலையும் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியாத கையாலாகாத தனத்தை குறித்து பேசுபவர்கள் மீது
வழக்கு தொடர்வது, நள்ளிரவில் காவல்துறையினரை அனுப்பி மிரட்டுவது, குண்டாஸ் வழக்கில் கைது செய்வதென தொடர்ந்து அராஜக போக்கில் ஈடுபட்டு வருகிறது திமுக அரசு. திமுக அரசு செய்த ஊழல்களை குறித்து சவுக்கு சங்கர் பேசினதுனால இது மாதிரியான விஷயத்தெல்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க. இதற்கு எதிராக நான் என்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்யறேன். ஒருத்தவங்களுடைய வீட்டுல அத்துமீறி நுழைஞ்சி 3 மணி நேரம் கடந்தும் கூட எந்த விதமான நடவடிக்கையும் தமிழக காவல்துறை எடுக்கலன்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்றத நம்ம சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கே புரியும்னு சொல்றாரு. ஆட்சியாளர்களின் இந்த அராஜக போக்கு தொடர்வது நல்லது கிடையாது. இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக அண்ணாமலை அவர்கள் இது மாதிரி பதிவு போட்டிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் மட்டும் இல்லாம தமிழக பாஜக இருக்கக்கூடிய பல பேர் இந்த சம்பவத்திற்கு எதிராக அவங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. எனக்கு இங்க வரக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, இந்த டுபாக்கூர் டுபுக்கு சங்கர் என்ன அவ்வளவு பெரிய யோகியனா, என்ன பெரிய உத்தமனா? இல்லையே, அது மாதிரிலாம் அவன் கிடையவே கிடையாது. இந்த டுபாக்கூர் டுபுக்கு சங்கர் தானே திமுக ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி இரவு பகல் பாராம வேலை பார்த்தது. சோசியல் மீடியால ஆன்லைன் கூலிப்படைகள் மாதிரி தானே இவன் வேலை பார்த்துட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி அவர்களை குறித்தும் பாஜக பல தலைவர்களை குறித்தும் குறிப்பா பிரதமர் மோடி அவருடைய தாயாரை குறித்தும் இவ என்னெல்லாம் பேசியிருக்கான். அப்படிலாம் பேசின இவனுக்கு அண்ணாமலை முதல் எல்முருகன் வரைக்கும் ஏன் சப்போர்ட் பண்றாங்க? ஆஸ் அ மோடி பக்தனா எனக்கு இது மாதிரி கேள்வி வரதுல ஆச்சரியம் கிடையாது. ஆனா இவங்கள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடியவர்கள் நம்மள மாதிரி ஒரு காமன் மேன் மாதிரி கோவப்பட்டு எல்லாம் பேச முடியாது. நாம என்னாலும் பேசலாம், நம்ம இஷ்டப்படி நம்ம என்னாலும் பேசலாம். பட் அண்ணாமலை அவர்களோ எல்முருகன் அவர்களோ நம்மள மாதிரி எல்லாம் பேசணும்ன்ற அவசியம் கிடையாது. பாத்தியா, அப்பெல்லாம் நீ எங்க தலைவர்களை எப்படி எல்லாம் பேசுன, இப்ப பாரு உனக்கு என்ன நடக்குது பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் ரிவெஞ்ச் டயலாக்லாம் இவங்க விடணும்ன்ற அவசியமே கிடையாது. இந்த டுபாக்கூர் டுபுக்கு சங்கர் கூனி குறுகிற மாதிரி அவன் யார் யார் மீதுலாம் சேற்றை வாரி அடித்தானோ அவங்க எல்லாரும் தான் இப்போ இந்த சூழ்நிலையில இவனுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. ஆனா இவன் நாளைக்கே 2 பொட்டி எக்ஸ்ட்ராவா கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுகவுக்கு பல்லிழிச்சிட்டு போய் வேலை பார்ப்பான். கூச்சமே படாம திமுகவுக்கு ஜாலரா அடிப்பான். அதனாலதான் நான் எப்பவுமே இந்த டுபாக்கூர் டுபுக்கு சங்கர் மாதிரியான ஆட்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். பட் இந்த விவகாரத்துல இவனுக்கு நடந்த இந்த ஒரு சம்பவத்துக்கு நான் என்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுக்கிறேன். ஓகே, இந்த கேவலமான சம்பவத்துக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா, எதனால இது மாதிரிலாம் நடந்தது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி செல்வ பெருந்தகைக்காக கொண்டு வந்த திட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவை சவுக்கு சங்கருடைய சேனல்ல போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கேன், தயவு செய்து பாருங்க. இந்த ஜென்கிரீன் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தில் 2 பேர் இயக்குனர்கள். ஒருவர் பெயர் நம்ம ஏற்கனவே நான் சொன்ன ரவிக்குமார் நாரா, இன்னொருவரின் பெயர் வீரமணி ராதாகிருஷ்ணன். இப்போது உங்களுக்கு சந்தேகம் வரும், இல்லை யாரோ ஒருவருக்காக இந்த திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வருது, சம்மந்தமே இல்லாமல். லைக் அந்த தலித் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வராங்க. சம்மந்தமே இல்லாமல் ரவிக்குமார் கூட ஒப்பந்தம் போடுறாங்க. சம்மந்தமே இல்லாமல் நிறைய நிறுவனங்கள் வருது. சம்பந்தமே இல்லாமல் என்று சொல்லாதீர்கள், என்ன சம்பந்தம் என்பதை நான் எனக்கு தெரியல. யோகிச்ச வரைக்கும் யாருக்காக அதை செய்கிறாங்க அப்படின்னு விஷயம் இருக்குது. போக இவர் வைத்திருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்கள் எல்லாவற்றிலும் ஃப்ளோரா எல்எல்பின்னு ஒன்று வச்சுருக்காரு, இன்னொரு மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டாலிட்டி, இது மாதிரிலாம் ஒரு 5-6 நிறுவனம் வச்சுருக்காரு. எல்லா நிறுவனங்களையும் யார் பங்குதாரர்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் இவரும் இவரது மனைவியும். ஜென்கிரீன் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தில் பங்குதாரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு ரவிக்குமார் நாரா மற்றும் வீரமணி ராதாகிருஷ்ணன் என்ற தமிழர் ஒருவரை இதில் பங்குதாரராக அவர் சேர்த்திருக்கிறார். யார் இந்த வீரமணி ராதாகிருஷ்ணன் என்று பார்த்தால் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களின் சொந்த அண்ணன் மகன். செல்வ பெருந்தகையோட சொந்த அண்ணன் மகன். இதில் கூடுதலாக நாம் ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். இந்த கம்பெனி எந்த முகவரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. 16 சின்னையா தெரு, தியாகராய நகர், சென்னை 17, டி நகர், சென்னை 17 என்ற முகவரியில் தான் இந்த ஜென்கிரீன் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முகவரி யாருன்னு போய் விசாரிச்சிருக்கீங்களா? நான் போயிருக்கேன், போனேன்ல, போய் அந்த வீட்டை வீடியோவெல்லாம் எடுத்து விட்டு வந்தேன். அந்த கட்டிடத்தின் வரலாறு என்னவென்றால் அது ஒரு டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டி. ஒரு 40 வருடங்களுக்கு முன்பாக நடிகை திருமதி சரோஜா தேவிக்கு சொந்தமாக அந்த சொத்து இருந்தது. பிறகு ஒரு கடன் நெருக்கடியில் சரோஜா தேவி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களுக்கு முன்பாகவே வேறு ஒருவருக்கு விட்டுவிட்டார். அது கோர்ட்டில் சிவில் டிஸ்பியூட்டில் லிட்டிகேஷன் ஸ்டார்ட் செய்யும்போது அதை நான் சரி செய்து தருகிறேன் என்று செல்வ பெருந்தகை அங்கே காலை வைக்கிறார். செல்வ பெருந்தகை அங்கே காலை வைத்தது முதல் இன்று வரை அந்த சொத்து திரு செல்வ பெருந்தகையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. தொடக்கத்தில் செல்வ பெருந்தகை அவர்கள் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களோடு, பூவை மூர்த்தியோடு இருந்தார் இல்லைங்களா? புரட்சி பாரதம் அலுவலகமாக இது இருந்தது, சரிங்களா? அதற்கு பிறகு திரு செல்வ பெருந்தகை சில காலங்கள் புதிய தமிழகம் கட்சியில் இருந்தார்.
அப்போது இது புதிய தமிழகம் கட்சி அலுவலகமாக இருந்தது. இது இந்த 16 சின்னையா தெரு. அதற்கு பிறகு திரு செல்வ பெருந்தகை அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தபோது தான் போட்டியிட்டு திரு செல்வ பெருந்தகை 2006 என்று நினைக்கிறேன் எம்எல்ஏ ஆகிறார். அதற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவர் இருந்தது வரை அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகமாக இருந்தது. அதற்கு பிறகு திரு செல்வ பெருந்தகை அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியில் சில காலம் இருக்கிறார். இல்லை, அப்போது எனக்கு தெரியும், அந்த காலத்தில் தெரியும். அப்போது இந்த 16 சின்னையா திரு அலுவலகம் பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகமாக இருக்கிறது. அதற்கு பிறகு திரு செல்வ பெருந்தகை அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் சில காலம் இருக்கிறார். அப்போது இது தமிழ் மாநில காங்கிரசின் அலுவலகமாக இருக்கிறது. அதற்கு பிறகு திரு செல்வ பெருந்தகை அவர்கள் தற்போது காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும், அந்த கட்டடம் வந்து காங்கிரஸ் கட்சி அலுவலகம் இல்லை இப்போது இது செல்வ பெருந்தகை கட்ட பஞ்சாயத்து செய்யும் அலுவலகமாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு தான் சத்தியமூர்த்தி பவன் இருக்குல்ல, அது எதுக்கு தனியாக? நான் சென்று அங்கே இந்த கட்டிடத்தை வீடியோ எடுத்தபோது அங்கே காங்கிரஸ் எம்பி திரு வசந்தகுமார் மற்றும் திரு செல்வ பெருந்தகை அவர்களின் புகைப்படம் அடங்கிய சோரொட்டிகள் அந்த கட்டிடத்தில் ஒட்டப்பட்டிருக்கின்றன. முக்கியமான டீல் எல்லாம் பேசுறதுக்கு நான் அங்கே அரசியல் வட்டாரங்களில் விசாரித்த பொழுது எல்லாருக்கும் தெரியுது 30 வருஷமா அந்த பில்டிங் செல்வம் கண்ட்ரோல் இருக்குங்கன்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. சோ விஷயம் என்னன்னா, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி போட்ட இந்த வீடியோல இவர் எதை பத்தி பேசியிருப்பாருன்னா, இங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்காக மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அந்த திட்டத்துல என்ன மாதிரியான ஸ்கேம்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, செல்வ பெருந்தகை அவர்கள் அதுல எப்படி இன்வால்மெண்ட் ஆகுறாரு, என்ன மாதிரியான விஷயங்களா அவர் செய்யறாரு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல டீடைல்டா சவுக்கு சங்கர் பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த தூய்மை பணியாளர்கள் குறித்து இவர் தரைக்குறைவா பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிதான் இன்னைக்கு சவுக்கு சங்கர் வீட்டுல இது மாதிரியான தாக்குதல் நடந்ததா அங்க வந்தவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதுலயும் பாருங்க, சவுக்கு சங்கர் வீட்டுல இந்த சாக்கடெல்லாம் தூக்கி போட்டாங்களே, அந்த தண்ணி எல்லாம் ஊத்தி விட்டாங்களையா, அப்போ அங்க இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அசிங்கசிங்கமா பச்சை பச்சையா பேசியிருப்பாங்க. சவுக்கு சங்கருடைய அம்மாவை பயங்கரமா திட்டிருப்பாங்க. அந்த நேரத்துல அங்க வந்தவங்களே பாத்தீங்கன்னா உண்மையை உளறி இருப்பாங்க. நடந்த அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இது எல்லாமே ப்ரீ பிளான்டா பண்ண மாதிரி தான் இருக்கு. இது உண்மையாலே பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துற விதமா ஏகப்பட்ட சம்பவங்களும் நடந்திருக்கு. நிறைய ஆதாரங்களும் இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல சவுக்கு சங்கர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்குல செல்வ பெருந்தகை அவர்களுக்கு சம்மதம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. ஆக்சுவலா முதல் முறையா சவுக்கு சங்கர் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலைங்க. பல ஊடகங்கள்ல அது குறித்தான செய்திகள் வந்திருக்கு. காங்கிரஸ்காரங்களை கூட கைதும் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு இல்லைங்க, இதே மாதிரியான ஒரு விஷயத்த பாஜக இங்க இருக்கக்கூடிய ஊபிஸ்கள் மீது நடத்தி இருந்தாங்கன்னா இந்நேரம் இங்க இருக்கக்கூடிய சோசியல் மீடியா ஊபிஸ்கள் எப்படி எல்லாம் கத்திருப்பாங்க, என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க, கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் அப்படின்ற மாதிரிலாம் என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனா இந்த விவகாரத்துல பாருங்களேன், இந்த ஊபிஸ்கள் அப்படியே பிளேட்டை திருப்பி போட்ட மாதிரி உல்டாவா பேசிட்டு வரானுங்க. சவுக்கு சங்கர் வீட்டுல இது மாதிரிலாம் நடந்ததுக்கு அப்புறமா ஏகப்பட்ட ஊடகங்கள் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. பேசி தமிழ பேசியிருக்கு இல்லையா, அவங்க களத்துக்கே போயிருந்தாங்க. பேசி தமிழ பேசி டீம் சவுக்கு சங்கர் கிட்ட இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு குட்டி போர்ஷனை கொண்டு வந்திருக்க, தயவு செய்து பாருங்களேன். வந்தவங்க யார் சார்? வந்தவங்க துப்புரவு தொழிலாளின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. இந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கு ஏமாற்றி செல்வ பெருந்தகை அவர்கள் அவங்களெல்லாம் ஏமாற்றி அவங்களுக்கு லோன் வாங்கி தரத்துல மோசடி பண்ணியிருக்காருன்னு நான் 2-3 ஸ்டோரி பண்ணியிருக்கேன். அதையொட்டி தான் இவர்கள் வந்திருக்கிறதாக ஸ்டோரி பண்ணி ரொம்ப நாள் ஆகுது இல்லை, 10 நாளைக்கு மேலே இருக்குங்க. இது ஒரு ஆர்கனைஸ்டு. குறிப்பாக இந்த தாக்குதலுக்கு காரணம் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்கள் தான் அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவரும் செல்வ பெருந்தகையும் சேர்ந்துக்கிட்டு தான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. ஏன்னா இந்த ஸ்கேமோட மொத்த பெனிஃபிஷியரியே வந்து திரு செல்வ பெருந்தகை, அவரும் திரு அருண் அவர்களும் நெருக்கம். உங்களுக்கு நார்மலாக தெரியும், இந்த மாதிரிலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னா 5 நிமிஷத்தில் போலீஸால் கிளியர் பண்ண முடியும். 3 மணி நேரமாக போலீஸ் கிளியர் பண்ணாமல் பேட்ரோல் ஜீப் வந்து அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா உயிருக்கு பயந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வீட்டு உள்ள அம்மாவுக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன். அந்த ஃபோனை அம்மாக்கிட்டேருந்து பிடுங்கி அதை வீடியோ காலை கன்வெர்ட் பண்ணி என்கிட்டே அசிங்கமாக ஃபோனில் திட்டுறாங்க. வீடு உள்ளே ஃபுல்லாக வந்து 2 பக்கெட்டு ஃபுல்லாக மலத்தையும் சாக்கடையும் அள்ளி வச்சு கிச்சனு பெட்ரூம் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஷுவல்ஸ் குட்டிஸ்லாம் எவ்வளோ இங்கே துர்நாற்றம் அடிக்குதுன்றது உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ பின்னாடி கதவை உடைச்சிட்டாங்க. இப்போ இங்கே குடியிருக்க முடியாது. அதனால இது மாதிரி ஆயிருக்கு. வெறும் துப்புரவு தொழிலாளர்களாக இருந்தால் வீட்டை உடைக்கிற அளவுக்கு அந்த தைரியம் ஒரு நோக்கம் இல்லை. இது என் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக தான் நான் பார்க்குறேன். துப்புரவு தொழிலாளிங்க என்ன அதிகபட்சம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட புகைப்படம், அவங்க மாலதியோட புகைப்படம்லாம் அங்கே இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. திட்டமிட்டு இதெல்லாம் பிளான் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு 2 வாளியில் சாக்கடையை 3 வாளியில் அந்த வாளிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே கிடக்கும். 3 வாளியில் சாக்கடையை அள்ளிக்கிட்டு வந்து ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணி திட்டமிட்டு இது காவல்துறைக்கு தெரிந்தே தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. கண்ட்ரோல் ரூமுக்கு நான் ஃபோன் பண்ண வேண்டியது எதிர்பார்க்கல. ஏன்னா கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா பதிவாயிடும்.
சரி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த தாக்குதல் நடக்கட்டும், இனிமேல் இந்த சவுக்கு மீடியா பேசக்கூடாதுன்றது தான் இவங்களோட நோக்கமாக நான் பார்க்குறேன். இப்போ மீண்டும் உங்களை முடக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆமாம், தொடர்ந்து பல்வேறு வழக்குகள் வந்துட்டு இருந்தது உங்களுக்கே தெரியும். இப்போ நேரடியாக உயிருக்கு அச்சுறுத்தும் வகையில் நான் மற்றும் என்னுடைய குடும்பத்தினருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறத நான் பார்க்குறேன். காவல்துறை மேலே தான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. முழுமையாக இது காவல்துறை காரணம். காவல்துறை நினைச்சிருந்தாங்கன்னா இதை தடுத்திருக்க முடியும். அவங்க இந்த போஸ்டர்லாம் பிரிண்ட் அவுட் அடித்து 50 பேர் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரு திட்டமிடல் இல்லாமல் இது செய்ய முடியாது. அப்போது இவ்வளோ திட்டமிடல் பண்ணி இவ்வளோ தூரம் 2 பஸ்ஸில் ஆளை ஏற்றிட்டு வர்றாங்கன்னா இது எப்படிங்க காவல்துறைக்கு தெரியாமல் நடக்கும்? நிச்சயமாக காவல்துறைக்கு தெரிந்து காவல்துறையோட துணையோடு தான் இந்த தாக்குதல் நடந்தது. இப்போ நீங்கள் காவல்துறை துணையோடு தான் நடக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் புகார் கொடுத்தா எப்படி காவல்துறை எடுப்பாங்க? வேறு வழி என்ன இருக்குது உங்களுக்கு? வேறு வழி என்ன இருக்குது? உங்களுக்கு காவல்துறை தான் அத்தாரிட்டி. சென்னை மாநகரத்துறை காவல்துறை ஆணையர் திரு அருண் தான் இதை செய்கிறாருன்னு தெரியும். பட் அவங்க தான் அத்தாரிட்டி. நீங்கள் அங்கே தான் கொடுத்தாகணும். நடவடிக்கைகள்லாம் நீதிமன்றத்தை அணுகணும். ஏன்னா வந்தவங்க என்கிட்ட வீடியோ காலில் பேசிட்டு உங்கள் வீட்டு உள்ள நுழைஞ்சிருக்கோம் பாடுறான்னு சொல்லிட்டு வெளிப்படையாக பேசுகிறார்கள் என்றால் அப்போ அவங்களுக்கு தெரியும் இல்லை நம்ம கைது செய்யப்பட மாட்டோன்றது அவங்களுக்கு நன்றாக தெரிந்து தான் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் தான் பார்க்கணும். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும். அது என்னன்னா, இப்போ ரீசெண்டா பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் ஒரு கோவில்ல நடந்த ஒரு ஊழலை குறித்து பேசியிருந்தாரு. அந்த கோவில்ல இருக்கக்கூடிய கழிவறைகள் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் செலவு பண்ணி இது மாதிரிலாம் பண்ணதா சொல்றாங்க. அதுவும் தமிழக அரசு அந்த 200 கோடி ரூபாவை கொடுக்கல. சிவநாடார் இருக்கார் இல்லையா, அவரு தான் அந்த காசை கொடுத்து நீங்க கோவில் பராமரிப்புக்காக யூஸ் பண்ணுங்க, கோவிலை சுத்தி தேவையான விஷயங்கள் பண்ணுங்க சொல்லிட்டு அவர் 200 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு. பட் அத மாதிரியான விஷயத்துக்கு இவங்க எதுவுமே அந்த பணத்தை யூஸ் பண்ணாம மொத்த பணத்தையுமே அவங்க தூக்கி வாயில தான் போட்டுக்கிட்டாங்க. பாருங்க கண்டிஷன் எப்படி இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அவருடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல போட்டிருந்தாரு. அந்த வீடியோ செம்மையா வைரலா போச்சு. அந்த வீடியோ வைரலா போனதுக்கு அப்புறமா விடிகாலையில ஒரு 4 மணி இருக்கும். அந்த நேரத்துல தமிழக காவல்துறையை சேர்ந்தவர்கள் அவரை கைது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ அங்க இருக்கக்கூடியவர்கள் மற்றும் அவருடைய உறவினர் எல்லாம் பாத்தீங்கன்னா எதனால கைது செய்யறீங்க, எந்த வழக்கின் கீழே இவரை கைது செய்யறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க. தொடர்ந்து இது மாதிரியான வாக்குவாதங்கள் காவல்துறையினருக்கும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நடந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறமா காவல்துறையினர் அவரை கைது செய்யாம அமைதியா போயிட்டாங்க. நம்ம நாட்டோட போலீஸ் அருமையான போலீஸ். காலையில் 4 மணிக்கு எவ்வளோ தீவிரமாக வந்து வேலை பார்க்காங்க. நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பைக் ஒன்று தொலைஞ்சு போயின்னு கம்ப்ளைண்ட் பண்ணோம். இதையும் அந்த கேஸையும் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஏன் நான் சொல்றேன்னா, திமுகவிற்கு எதிராக திமுகவுடைய ஆட்சியின் கீழே நடக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக யாராச்சும் பேசினாங்கன்னா இது மாதிரி தமிழக காவல்துறையை விட்டு அவங்கள மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் 1-2 கிடையாதுங்க. ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்துட்டே தான் இருக்கு. தினம் அது செய்தியில நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இது மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தமிழக மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழகத்துல எவ்வளவு அசம்பாவிதங்கள் நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு கொடூரமான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, அதன் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம ஏன் நீங்க இது மாதிரி திமுகவை விமர்சனம் பண்றவங்கள மேல மட்டும் கை வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இந்த தமிழக மக்கள் கேள்வியா கேட்டுட்டு வராங்க. சோ ஃபைனலா சும்மாவே இந்த டுபாக்கூர் சங்கர் பயங்கரமா ஆடுவா. இப்போ அவனுடைய லைம் லைட் அதிகப்படுத்துற மாதிரி திமுக இது மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. ஆமா சும்மாவா இருப்பா, கண்டிப்பா இன்னும் பயங்கரமா தான் ஆட போறா. இப்படி எல்லாம் சொல்வேன் தானே எதிர்பார்த்தீங்க? அது கிடையாது. சவுக்கு சங்கர் எடுத்த நடவடிக்கை என்ன தெரியுங்களா? நான் இதோட இந்த வேலையை நான் நிறுத்திக்கிறேன், இதுக்கப்புறமா நான் ஊடகங்கள்ல பேச போறது கிடையாது, இந்த சவுக்கு மீடியாவை நான் இத்தோட நிறுத்திக்கிறேன், இதுக்கப்புறமா நான் பேச போறது கிடையாது, எங்க அம்மாவை தாக்குற அளவுக்கு இவங்க வந்துட்டாங்க, ஸோ இதுக்கப்புறமா பேசி எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. வங்கி கணக்கு கூட இல்லாமல் எவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோன்றதெல்லாம் சொல்லியிருக்கேன் நான் அப்பப்போ. இன்றைக்கி இந்த தாக்குதல் நடத்துனது ஒரு எனஃப் அப்படின்ற ஃபீலிங் எனக்கு வந்துருச்சு. வாட் இஸ் த பாயிண்ட்? இப்போ தொடர்ந்து இந்த விஷயங்களை எல்லாம் மக்கள் மன்றத்தில் நாம் முன்வைத்து அம்பலப்படுத்தி ஒரு ஊடக பணியை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் எதற்காகவென்றால் அரசியல் நடக்கும் தவறுகள், இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி மக்கள் மன்றத்திலே எதற்காக எடுத்து வைக்கிறோம் என்றால் ஒரு நல்லாட்சி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இதையெல்லாம் எடுத்து வைக்கிறோம். இன்றைக்கி எனக்கு மட்டுமல்லாமல் என்னை சுற்றி இருப்பவர்களின் உயிருக்கும் ஆபத்து என்கிற போது வாட் இஸ் த பாயிண்ட்ன்ற எண்ணம் எனக்கு வருது. இன்றைக்கி அந்த தாக்குதலை பற்றி நம்ம பேச போகிறோம். அந்த ஃப்ரண்ட் டோர் திறக்க முடியலன்னொடனே பேக் டோரை திறக்கிறதுக்கு இன்றைக்கி தாக்க வந்தவங்க முயற்சி செய்கிறாங்க. எங்கள் அம்மா வந்து அது திறக்கக்கூடாதுன்னு கதை பிடிச்சி அமுக்கிட்டு இருக்காங்க. அது உடஞ்சி டமான்னு கதை விழுது. எங்கள் அம்மா மண்டையில் ஒன்று செத்துருந்தாங்கன்னா, எங்கள் அம்மா நவுந்துட்டாங்க. செத்துருந்தாங்கன்னா எங்கள் அம்மா சாக விட்டுட்டு நான் மீடியா நடத்த. எனக்கு தெரிஞ்சு சவுக்கு சங்கர் இது மாதிரிலாம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இவர் மறுபடியும் பேச ஆரம்பிப்பாரு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா பேசுவாரு. எனக்கு என்ன புரியலன்னா, ஏன் இன்னமும் திமுகவினர் 70களில் 80களில் பண்ண அரசியலை இப்போ வரைக்கும் பண்றாங்கன்னு தான் புரியல.
ஏன்னா இப்போ டெக்னாலஜி பயங்கரமா வளர்ந்து போச்சு, எல்லார் கையிலுமே ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு. இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உடனுக்குடன் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஏன் இன்னமும் அந்த காலத்துல பண்ண அரசியல் மாதிரியே இவங்க பண்றாங்கன்னா உண்மையாலே எனக்கு புரியவே இல்லை. இதெல்லாம் இவங்க தெரிஞ்சுதான் பண்றாங்களா இல்ல தெரியாம பண்றாங்களான்னு சத்தியமா புரியல. ஐ ஹோப் கண்டிப்பா உங்களுக்கு இந்த விவகாரத்துல ஒரு கிளியர் விஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.